ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி. ஸோ கருப்பு உளுந்து வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 தடவையாவது இதை வந்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் இதில் இருக்கிற தோல் எல்லாம் வரும். ஸோ நல்லா அழுத்தி இதை மாதிரி வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 முறை வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல தோல் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம குக்கரில் வந்துட்டு ஒரு 6-7 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து இது மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இனிப்புக்கு வந்து நான் கருப்பட்டி பாகு சேர்த்துருக்கேன். கருப்பட்டி நல்லா வந்துட்டு பாகு காய்ச்சிட்டு அதை நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி இல்லைன்னா நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது ரெகுலர் பேஸஸாக வீட்டில் எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டு வாங்க. குறிப்பாக வந்துட்டு பெண் பிள்ளைங்களுக்கு வந்து இதை கொடுங்க. இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜஷன் ஆகட்டும், உங்களுடைய போன், மசில், ஹார்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.